இவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது. இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்கு செஞ்சாங்களா? ஏதோ கழுசடைங்க சினிமா மோகத்தில் கொண்டு போய் போட்டு தொலைஞ்சிருச்சிங்க. போட்ட வாயில் எவ்வளோ அசிங்கமாக வருதுங்க. நாசமாக போச்சு நாடு. ஆட்சி வந்து எப்படி இருக்கு? முன்னாடியை விட இப்போ பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? அதே தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதோ கூட தான் போயிட்டு ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் இது வரையும் எதுவும் தெரியல. இப்படியே தான் இருக்கு, ஏமாற்றம் தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் இன்னைக்கு காலையில் திருவள்ளூரில் பொன்னேரியில் மீஞ்சூர்லையோ ஒரு வீட்டு உள்ள போது தனியாக இருந்த பெண்ணுக்கிட்ட திருவள்ளூர் மாவட்டம் தான் அடிச்சு உள்ள போட்டு அடிச்சு நகையெல்லாம் பிடிக்கிட்டு போனாங்களா? ஐயா என்ன சொல்லுவார் இப்போ? ஏங்க ஆய்வு பண்ண போறவர் பின்னாடியே கேமரா அவருக்கு உண்டான மீடியாக்களை கூட்டு போயிட்டு இது எடுத்துட்டு இருக்கிறாரு. ரீல்ஸ் ஆச்சு தானே ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா படிச்ச மக்களும் நல்லா ரொம்ப இதானவங்களா வாக்கு செலுத்தி அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எல்லாம் கழுசடைங்க தான் போட்டுது. அதான் நேற்று ரேஷன் கார்டு இஷ்யூ பண்றப்ப லேடிஸுங்க பேசினாங்களே தெரியுதா? பொண்ணு என் இது ஒன்று ரொம்ப அழகாக இருக்காரு, வீடியோவில் போட்டுறாதீங்கன்னு சொல்லுது. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இதில் நல்ல மனிதர்களும் அறிவுள்ள புத்தி உள்ள மனிதர்களும் இருக்கிற நாட்டை இந்த மாதிரி கழுசடைங்கள்கிட்ட கொடுத்து இதுங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால தான் வந்தது. அதனால தான் வாக்கு செலுத்தி நல்லவெல்லாம் வர முடியாமல் போய் இந்த மாதிரி நடிகனை கொண்டு வந்து நாடாள விட்டு வச்சிருக்காங்க. அமைச்சரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்கே குற்றம் நடந்தாலும் யார் தவறு செஞ்சாலும் நாங்கள் உடனே அவங்க ஆக்ஷன் எடுப்போம். ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் இருக்கட்டும். தான் கட்சியில் இருக்கிறவன நடவடிக்கை எடுத்தியா? நீ அடுத்தவன் அதிகாரம் எடுக்கிறது இருக்கட்டும். தான் கட்சியில் செஞ்சாலும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தான் கட்சியை சார்ந்த பெண் தானே பாதிச்சது. பொண்ணு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல்ல, அவனுக்கு நடவடிக்கை எடுத்தியா? ஒரு குடும்பத்தில் ஆமா எல்லாம் இருக்க வேண்டியதான். ஏன் நேற்று அப்போ துப்புரவு தொழிலாளர் ஒருத்தன் கை கொடுத்தாங்கல்ல, கை கொடுக்க வேண்டியதானே? அவ்வளோ ஒரு யோசனை பண்ணிட்டு ஓட்டு போட்டவன்லாம் நாரடிச்சு காரி துப்பணும். வெயிட் பண்ணி இந்த நாதை போட்ட நான் வாயில அசிங்கமாக வருது. மோகத்தில் போட்டதுங்க இதுங்க போட்டதுனால நம்ம எல்லாருமே கஷ்டம். நான் டாக்ஸ் கட்டுறேன், மாசம் டாக்ஸ் கட்டுறேன், தொழில் பண்றேன். இன்னைக்கு வியாபாரத்துறை எல்லாமே மந்தத்தில் ரொம்ப மந்தமா இருக்கு. கரண்ட் கட் ஆகுது. வாயில தான் சொல்லியிருக்காரு, பஞ்சத்தை ஒழிப்பேன். ஆதாரம் இவரே ஒரு மாறுவேடத்துல போக சொல்லுங்க, யாரையாவது ஒருத்தர் அனுப்ப சொல்லுங்க, ஆர்டிஓக்கோ இல்ல இந்த தாசில்தார் ஆபீஸுக்கோ போக சொல்லுங்க. இப்ப நீ எப்படி வாங்கின இந்த அறநிலையத்துறை புத்திர மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்ப 100 கோடி நிலம் இந்த இப்ப இதுக்கு என்ன சொல்றாரு? ஊழல் இல்லை, இது தெரியாம செஞ்சுட்டாங்களா? அஜித் குமார் இடத்துல ரொம்ப கொதிச்சாரு. தப்பு சொல்லல, நியாயப்படுத்தல அஜித் குமார், அதுவும் தவறு தான். இப்ப இவர் ஆட்சியில் நடந்திருக்க இதுக்கு இவர் பொறுப்பேற்றுப்பாரா? எல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 5 நிமிஷம் பேசுறது குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா அரை மணி நேரம் இதுல பேசினாரு. என்னாரு? கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கெல்லாம் போயிருந்தாருல, இங்கெல்லாம் அரை மணி நேரம். அந்த மாவட்டத்துல ஒரு சீட்டு கூட வரலையே, அதுக்கு என்ன சொல்லுவாரு? வந்து சின்ன பசங்க வீட்டுல எல்லாம் சொல்லி இது அடம் பிடிச்சு போட்டதுதான் இது. இவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது. இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்கு செஞ்சாங்களா? ஏதோ கழுசடைங்க சினிமா மோகத்துல கொண்டு போய் போட்டு தொலைஞ்சிருச்சிங்க. போட்ட வாயில எவ்வளோ அசிங்கமா வருதுங்க. ஐயா சொல் ஒன்று செயல் ஒன்று. சொன்ன திட்டத்தை நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ தான் சொல்லிட்டல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுல, நீ சொன்னதை தானே செய்யணும். அதை விட்டுட்டு டிஎம்கே காரன் இதையே பார்த்துட்டு இருக்கியா? அது என்ன நியாயம்? சும்மா படத்துல ஒரு டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற. நாசமா போச்சு நாடு. கேவலமான அந்த பாடநூல், தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துக்கு யாரோ லயலாமணியா முக்கியமான போஸ்டிங். தமிழ்நாட்டில் சேர்ந்த எவனுமே படிக்கலையா? மக்களுக்கான தேவைகளை செய்யணுன்ற அதுல கவனம் செலுத்தல. முழுக்க ஆப்போசிட்டை கிண்டல் நக்கல் ஏண்டி பண்ணிக்கிட்டு அதுதான் அதுல தான் கவனம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவரை ஒரு துளி அளவு கூட குறையலைங்க. ஒரு துளி அளவு கூட லஞ்சம்லாம் குறையல. அதெல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிரூபிச்சா அந்த விட்டு போயிடுவாருன்னு சொல்லுங்க. ஒரே நாளில் 10 கேஸ் பிடிச்சி தரேன். ஒரு லாரி வருதுங்க, அவன் அந்த நமக்கு லோடு ஏற்றிட்டு வர லாரிக்காரன் ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் பாயிண்ட்லையும் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்றும் சும்மா டைலாக் பேசிட்டு திரி